தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு டாப் நாட்சாக இருக்க போகுது. சுக்கிரனை விட யார் ரொம்ப நல்லது செய்வானா சனி செய்வார். அப்போ நான் ராஜான்னு நினச்சா நான் ராஜா, நான் ராணின்னு நினச்சா நான் ராணி, நான் மந்திரின்னு நினச்சா நான் மந்திரிங்கிற மாதிரி சகலகலா வல்லவனா இருக்கேப்பா உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி. பொதுவாகவே இவங்க நல்லா இருக்கிறதுக்கு ஜென்ரலான ஒரு டிப், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும். காஸ்ட்லியான ட்ரெஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகணுன்னு எய்ம் பண்ணுறீங்களோ கிடைக்கும். அதுலேயுமே ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் செக்டரில் இருந்துக்கிட்டு நீங்கள் வெளிநாடு போகணுன்னு முயற்சி செய்கிறீங்கன்னா உண்மையிலே ஒரு வகையில் பாவப்பட்ட பிறவிகள் ரிஷபராசிக்காரங்க. இதை வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். என்னன்னா தப்பான ஒரு மேனிப்புலேஷன் மூலமாக நல்ல ரிலேஷன்ஷிப்பை இழக்கக்கூடிய ஒரு ஆபத்தும் ரிஷபத்துக்கு இருக்குது. 2026 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக அப்லிஃப்ட் ஆக போகுது. என்ன ரீசன் அப்படின்னா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மேம் 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு டாப் நாட்சாக இருக்க போது. ராசிநாதன் சுக்கிரன் போய் 9ல் உட்காந்துட்டாரு. ஸோ 9ல் உட்கார்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ரிஷபத்துக்கு 9 வந்து பாதகம் தான் அப்படின்னாலுமே ஸோ அங்கே வந்து சுக்கிரன் கம்ஃபர்டபுளாக இருப்பார். ஏன்னா சனி வந்து சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர். வீடு கொடுத்த சனி ஜம்மன் இருக்கிறாரு மீனத்தில். குருவுடைய ஒரு அனுகிரகத்தில் குருவுக்கு பிடிக்குமோ என்னமோ நம்மால் போய் அங்கே ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாரு. ஸோ அதனால் ரிஷபராசிக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 விஷயம், ஒன்று வந்து சுக்கிரனும் நல்லா இருக்கிறாரு, சனியும் நல்லா இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ரிஷபத்துக்கு நிறைய நல்லது செய்கிறவங்க. சுக்கிரனை விட யார் ரொம்ப நல்லது செய்வானா சனி செய்வார். அப்போ சனியுடைய பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும்போது நான் ராஜான்னு நினச்சா நான் ராஜா, நான் ராணின்னு நினச்சா நான் ராணி, நான் மந்திரின்னு நினச்சா நான் மந்திரிங்கிற மாதிரி வேர்சட்டைலாம் நல்லா இருப்பாங்க. சகலகலா வல்லவனா இருக்கேப்பா உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி. போன வருஷம் இதெல்லாம் சொன்னால் நாங்கள் நம்பியிருக்கவே மாட்டோம், என்ன நாங்கள் இப்படி இருக்க போகிறோமான்னு. ஸோ இந்த வருஷம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ரொம்பவே நல்லா இருக்கு ரிஷபம். நிச்சயமா மேம். இப்போ ரிஷப ராசியில் இருக்கிற ஆண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? 2026 பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலுமே அதில் வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி சந்திரன் என்ன பண்ணிட்டாருன்னா 3க்கு 12ல் மறைஞ்சிட்டாரு. அங்கே சந்திரன் மறையிறது நல்லது. இதில் ஒரு சூட்சமும் இருக்குது. ஸ்தான பலம் அப்படிங்கிறது அங்கே சந்திரனுக்கு கிடையாது, பகையில் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி தன் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சிட்டாருனாலும் அந்த 3வது வீடுங்கிறது நல்ல வீடு கிடையாது. அப்போ கெட்ட வீட்டுக்கு 12ல் மறையும் போது கெட்டதை செய்யக்கூடிய தகுதியை இழந்த சந்திரன் ஒளியோடு இருக்கிறார், நல்லது செய்வார். அப்போ ஒளித்தன்மையோட தன் ஸ்தானத்துக்கு மறைகிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த பௌர்ணமி அமைப்பில் மிதுனத்தில் வரும்போது எல்லாமே ரிஷபம் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அப்படி இருக்க போய் தான் இந்த வருடமே பிறந்திருக்கு. அப்போ எடுக்கக்கூடிய முயற்சியிலெல்லாம் வெற்றி. ஸோ தயங்காமல் முடிவெடுக்கலாம். இது நமக்கு வருமா? 4 பேர் சொல்லுவாங்களே என்னப்பா இது படிச்சுட்டு ஏன்பா இதெல்லாம் பண்ணுற அப்படிம்பாங்களே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஸோ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நம்மளோட பேஷன் அதுனா நிச்சயமாக ரிஷபராசி இளைஞர்கள் குறிப்பாக ஆண்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை வேறு இருக்குது. செவ்வாய் பொதுவாக ஆண்களை குறிப்பார். ஸோ மேஸ்குலின் அப்படிமோல அதை குறிக்கிற கிரகம் வந்து செவ்வாய் தான். அந்த மேஸ்குலினிட்டியை குறிக்கிற கிரகத்தோடு போய் சுக்கிரன் சேர்றதுனால ரிஷபராசி ஆண்கள் பொதுவாகவே 2026 கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. பெண்களை விட கொஞ்சம் ஆண்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லலாம். நினச்ச விஷயங்கள் நிறைவேறும். எல்லா முயற்சிகளையும் எடுக்கலாம். ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் மேம்? ரிஷபராசி பெண்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? ஒரு நல்ல டிப்ஸ் சொல்கிறேன். 2026 வந்து 2026 இல்லை, பொதுவாகவே இவங்க நல்லா இருக்கிறதுக்கு ஜென்ரலான ஒரு டிப், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும். காஸ்ட்லியான ட்ரெஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது. மேக்கப் ஆக்சசரிஸ் எல்லாம் எடுத்து முகத்தில் போடணுன்னு அவசியம் கிடையாது. நீட்டாக ப்ரெசன்டபுளாக ஹைஜீனிக்காக ட்ரெஸ் பண்ணும் பட்சத்தில் ரிஷபராசி பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நைட்டியை தான் நான் எப்போ பார்த்தாலும் போட்டிருப்பேன், ஒரு கொண்டை போட்டிருப்பேன், ஒரு டவலை என் மேலே போட்டுக்குவேன், என்னையே மறந்து என் குடும்பத்துக்கு நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், இப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீட்டாக ப்ரெசன்டபுளாக அழகாக இருக்கும் பட்சத்தில் இந்த வருடம் வந்து ரிஷபராசி பெண்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாகவே இது எல்லாருக்கும் நல்லது. ரிஷபராசிக்கு நான் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா, அழகு அப்படிங்கிறத குறிக்கிற கிரகம் யாருன்னா சுக்கிரன், கவர்ச்சி அப்படிங்கிறத குறிக்கிறது யாருன்னா சுக்கிரன்.
ஸோ எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு சுக்கிரன் வந்து நல்லா வேலை செய்வார். பொதுவாகவே ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க எப்போவும் நீட்டாக இருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சுக்கிரனை வலுப்படுத்துறதுக்காக நம்ம பண்ண சொல்கிறோம் பெண்களை. இதை பண்ணும் பட்சத்தில் அவங்க வாழ்க்கை தரம், மனசில் இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும், நினைச்ச காரியங்கள் வந்து நிறைவேறும். மேம் இப்போ ரிஷப ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அடுத்து போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயார் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு, வெளிநாடு போய் நம்முடைய மேற்படிப்பை தொடரலாமான்ற எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2026 பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு யோகம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உச்சமாகிறாரு. அப்போ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகணுன்னு எய்ம் பண்ணுறீங்களோ கிடைக்கும். அதுலேயுமே ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் செக்டரில் இருந்துக்கிட்டு நீங்கள் வெளிநாடு போகணுன்னு முயற்சி செய்கிறீங்கன்னா நிச்சயமாக கிடச்சிரும். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுமே இதுக்கு சூட் ஆகும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து செய்யணும், அதுக்கு லைசன்ஸ்க்கு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த லைசன்ஸ் கிடைக்கிறது, அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அது கிளியர் ஆகுறது, இதெல்லாமே ரிஷபத்துக்கு நிச்சயமாக நடக்கும். மித்தபடியான இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்க இல்லையா, அதில் பேங்கிங் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டாரில் எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் கேர் டேக் பண்ணி நல்லா படிக்கணும். ஒரு பார்டரில் போய் மிஸ் ஆகுறது, 1 மார்க்கில் என் கட் ஆஃபை விட்டேன், 0.25ல் என் கட் ஆஃபை விட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து உட்காந்துருக்கிறது 3ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு, 3 ஆகாத ஸ்தானம். ஸோ அப்போ பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங், சிஏ படிக்கிறவங்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட படிக்கணும். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். மித்தபடியான காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இதெல்லாம் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். மாணவர்களுடைய படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் பிகினிங் ஆஃப் த மந்த், குறிப்பாக முதல் 2 மாதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப நிறைய சோம்பேறித்தனம் பண்ணுறது, ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறதுலாம் நடக்கும். மேம் இப்போ 2026ல் ரிஷபராசிக்காரங்களினுடைய காதல் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் மேம்? 2026ல் ரிஷபராசிக்காரங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொதுவாகவே காதல் வாழ்க்கை இல்லாமல் ரிஷபம் இருக்காது. எப்படியாவது ஒரு காதல் இருந்துக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கு. ஸோ அதனால் இந்த காதல் வாழ்க்கைங்கிறத பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அன்லஸ் அன்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க அப்படின்னா. ஏன்னா அவங்க வந்து உள்ளே ஏதாவது கூட்ட குழப்பி விடுறது, நீ கொஞ்சம் யோசிக்கலாமோ. இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, சாதாரணமாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலுமே அது டாக்ஸிக் பிஹேவியர் அப்படின்னு நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அழகாக சைக்கலஜிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அந்த நார்சிஸ்ட், இந்த நார்சிஸ்ட்னு. ஸோ அந்த மாதிரி தப்பான ஒரு மேனிப்புலேஷன் மூலமாக நல்ல ரிலேஷன்ஷிப்பை இழக்கக்கூடிய ஒரு ஆபத்தும் ரிஷபத்துக்கு இருக்குது. ஸோ அதனால் தேர்ட் பர்சன்ஸோட ஒப்பீனியன் கேட்காம ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது. காதல் திருமணம் அப்படிங்கிறதுல பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டாம், ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து டைம் ஃபேவரபுளாக இருக்குது. ஜூன் மந்த்துக்கு மேலே ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது அந்த லவ் மேரேஜில் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேம் இப்போ திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இல்லறம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் மேம்? 2026ல் ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா, இன்லாஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மாமனார், மாமியார் இவங்களால ஒரு பிரச்சனை. நான் வெளிநாட்டில் தாங்க வந்திருக்கேன், அப்பவும் ஃபோன் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ எங்கே இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை. ஸோ ஹஸ்பண்டுமே எதையுமே சொல்லாதீனாலும் எல்லாத்தையும் போய் ஷேர் பண்ணுறாப்புல, ஒய்ஃப் எல்லாத்தையும் போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க, அவங்க ஒய்ஃபோட அப்பா அம்மா வந்து எங்கள் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ரிஷபத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ரிஷபராசிக்காரங்களோ உங்களோட பார்ட்னரோ யாருமே உங்களோட விஷயங்களை உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட பெருசாக எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்களே எதையுமே பேசி டீல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மேரேஜ் லைஃப், அந்த இல்லறம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நிச்சயமா மேம். இப்போ ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய கடன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், இதுக்காக அதுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும், குறையுமா மேம்? 2026 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க பெண்களுடைய ஒரு உதவியால் அந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரனே ஒரு பெண் கிரகம். அப்போ மனைவி ஒரு கோல்டை கொடுக்கலாம் தாங்க பிளட்ஜ் பண்ணி, அதிக வட்டியாக இருக்குது அதை குறைங்க, இல்லை அம்மா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அந்த பையனுக்கு, அல்ல அக்கா மூலியமாக ஒரு ஹெல்ப், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் எடுத்து இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே பெண்ணாக இருக்கிறீங்கன்னா நீங்களே உங்களோட செல்ஃபான ஒரு டெசிஷன்லேயும் ஒரு கரேஜ்லேயும் கடன் அடைப்பீங்க. ஸோ ஒரு புதுசாக நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் தொடங்குறேன், என்னோடய இன்கம்மை நான் அதிகப்படுத்துகிறேன், செகண்ட் இன்கம்க்கு நான் ஒரு சோர்ஸை வந்து கொண்டு வந்து என் கடனை அடைக்கிறேன் அப்படின்னு கடனை வந்து கண்டிப்பாக குறைச்சிருவீங்க. டெனிகாஸ் பெண்ணாக இருந்தால் நீங்களே அடைச்சிக்குவீங்க, ஆணாக இருந்தால் பெண்ணுடைய உதவியோட கடனை அடைக்க முடியும். இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கும் பொழுது வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய பொருளாதார சூழல் மேம்பட வாய்ப்பு இருக்கா? 2026 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக அப்லிஃப்ட் ஆக போகுது. என்ன ரீசன் அப்படின்னா, 6ஆம் அதிபதி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது 9ல். அப்போ கடன் வாங்கியாவது ஒரு பிஸ்னஸை செஞ்சு எப்படியாவது என் லாபத்தை வந்து நான் அதிகப்படுத்திடுவேன். மாதம் இவ்வளோ சம்பளம் வாங்குவேன், எனக்கு இவ்வளோ செலவு, வரதும் போகிறதும் சரியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரிஷபராசியோட நிலைமை கடந்த 5 வருஷமா. 2020 இருந்தே
ரிஷபத்துக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது கிடையாது. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். 2026 தான் அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லிய ரிஷபத்தினால அட்லிஸ்ட் போட முடியும். ஏன்னா சனியுடைய பார்வை ராசிக்கு இருக்கும்போது நிற்காம ஓட வைப்பாரு சனி. ஒன்று இருக்குல்ல, இப்போ இன்னொரு 4 மணி நேரம் நீ சும்மா தானே இருக்க, ஏதாவது ஒன்று பண்ணு, உனக்கு இது தெரியும்ல, ரொம்ப நாள் இதை பண்ணணும்னு நீ நினச்சிட்டு இருக்கல, இப்போ பண்ணலைன்னா உன்னை நான் வீட்டில் இருக்க விட மாட்டேன். இதுதான் சனி பண்ண போகிறாரு. ஸோ ராசிக்கு சனி பார்வை விழுறதுனால ரிஷபம் நிற்காம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அது ஆக்கப்பூர்வமான ஒரு ஓட்டமாக இருக்கும் பட்சத்தில் பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக மேம். இப்போ ரிஷபராசிக்காரங்களுடைய மனசில் வந்து ஒரு ஏக்கம் இருக்குல்ல மேம், நம்ம வந்து எல்லாருக்காகவும் நம்ம இருக்கோம், ஆனால் நமக்காக யாருமே இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் ரிஷபராசிக்காரங்க மனசில் ஆழமாக இருக்கு மேம். இப்போ அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும், அந்த மனசை சரிப்படுத்திக்க அவங்க என்ன பண்ணலாம்? உண்மையிலே ஒரு வகையில் பாவப்பட்ட பிறவிகள் ரிஷபராசிக்காரங்க. இதை வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். என்னன்னா நல்லா செய்வாங்க. ஒரு ஹோட்டலுக்கே கூட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட பிளேட்டில் என்ன இருக்குது, உனக்கு சாம்பார் வேணுமா, உனக்கு வேறு ஏதாவது வேணுமா, இது சாப்பிட்டு இன்னொன்று வேணுமா, அவங்கள மாதிரி யாருமே பேம்பர் பண்ண முடியாது, கவனிக்க முடியாது. அவங்க கூட யார் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறது, நர்ச்சரிங், அந்த பேணும் தன்மை அப்படிங்கிறது இயற்கையாக ரிஷபத்துக்கு அதிகமாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் அதிகமாக இருக்கும். தன்னோட வீடு அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டே நம்ம கூப்பிட்டு போகிறோம்னாலும் அவங்களையும் தன் ஃபேமிலி மாதிரி ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக பார்த்துக்கிற ராசி ரிஷபம். ரிஷபம் வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. ஆனால் அந்த ரிஷபத்துக்கு கண்டிப்பாக ஏக்கம் இருக்கும். ஏன்னா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு வகையில் நமக்கு யார் இருக்கா, நமக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னு முதல்ல யோசிப்போம்ல. ஸோ அந்த ஏக்கம்ங்கிறது ரிஷபத்துக்கு எப்போவுமே இருக்கும். இந்த வருஷம் அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ராசிநாதன் போய் 9ல் உட்காந்துட்டாரா, 9ங்கிறது நம்ம தேவையை யோசிப்போம். ஸோ 9ஆம் இடம்ங்கிறது நமக்கு என்ன ஆசை இருக்குது, நமக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறதெல்லாம் யோசிக்க வைப்பார் கண்டிப்பாக சுக்கிரன். அதுக்கான முயற்சிகளை எடுப்போமான்னா த ஆன்சர் இஸ் எஸ், எடுப்போம். சனி ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் சுயநலம் வரும், நமக்கு ஏதாவது பண்ணிக்கலான்னு தோணும். அதை வந்து கண்டிப்பாக ரிஷபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. செல்ஃப் லவ் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை பண்ணிக்கிறது அவங்களுக்கு நல்லதும் கூட. மேம் இப்போ சுயநலம்ன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க மேம், அந்த செல்ஃபிஷ்னஸ் அவங்களுக்கு வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சுயநலமாக இருக்கோமோ அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பாங்க அவங்க அதையும் யோசிப்பாங்கல்ல மேம். அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம்னா என்ன மேம்? சுயநலமாக நம்ம இருக்கோமான்னு ரிஷபம் யோசிக்காது, சுற்றி இருக்கிறவங்க யோசிக்க வைப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் கொடுத்தே பழகி இருக்கிறாங்கல்ல, அப்போ வாங்கினவங்க என்ன நினைப்பாங்கன்னா இன்னும் எனக்கு நீ கொடுன்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இவங்க கொடுக்காத பட்சத்தில் இவ்வளோ பணம் வச்சுருக்கான், கொண்டா போகிறான் அப்படின்னு அடுத்தவங்க பேசி மேனிப்புலேட் பண்ணி இவங்களை சங்கடத்துக்கு ஆட்படுத்தும் போது இவங்க ஏற்கனவே சென்சிட்டிவ். அப்போ உண்மையிலே நம்ம சுயநலமாக இருக்கோமா, நம்ம பண்ணுறது பண்ணக்கூடாத பாவமா அப்படிங்கிறத ரிஷபம் யோசிக்கும். மேனிப்புலேஷனுக்கு வந்து ஈஸியாக ஆட்பட்டுருவாங்க. சுக்கிரன் அப்படிங்கிறவர் சாஃப்ட் கார்னரை குறிக்கிற கிரகம். அந்த சாஃப்ட் கார்னரை வச்சு அடிச்சிடலாம். ஒருத்தன் பாவமா இல்லை நடிக்கிறானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரிஷபத்துக்கு கஷ்டம். ஸோ இவங்களாம் யோசிக்க மாட்டாங்க. நம்ம சுயநலம் வரவங்க சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்னப்பா அன்னைக்கு நீ அப்படி செஞ்ச, இன்னைக்கு இப்படி பண்ணிட்டியே, உன்னை நம்பி தானே நாங்கள் இருந்தோம், அந்த மாதிரிலாம் கேட்கும்போது இவங்களுக்கே ஒரு கில்ட் வந்துடும். ஸோ அன்னெசரி கில்ட் வேண்டாம். உண்மையாக அது வந்து நம்ம கடமை, நம்ம செய்யணும்னா நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறது தான் நமக்கு எப்போவுமே நல்லதுங்கிற ஒரு மனப்பாங்குக்கு ரிஷபம் வந்துக்கணும். நம்ம இந்த 2026 தனக்கு சாதகமான ஒரு வருடமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ரிஷபராசிக்காரங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது மேம்? 2026 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இயராக எனக்கு நான் மாற்றிக்கணும். அப்போ வந்து நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? தயிர் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். இல்லை எனக்கு பால், தயிர் இந்த மாதிரியான விஷயங்களே எனக்கு பிடிக்காது அப்படின்னா வெள்ளை நிற உணவுப் பொருட்கள் எதாக இருந்தாலும், பொதுவாக டாக்டர்ஸ் சொல்லுவாங்க ஒயிட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அன்ஹெல்தி. கோகனட் எடுத்துக்கலாம், ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக கொஞ்சம் ஒயிட் அல்லது லைட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களை வந்து இவங்க அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் ஆடை தானம். இப்போ வந்து ஆர்ஃபன் ஹோம்க்குலாம் நம்ம பழைய ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுப்போம். சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் உடுத்தின உடையை வந்து தானம் பண்ணுறீங்கன்னா அது தப்பும்பாங்க. அப்படி கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம கர்மா வந்து அப்படியே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்போ அவங்க கஷ்டப்படும் போது அந்த பாவம் நமக்கு வரும். இதெல்லாம் கட்டுக்கதை. ஸோ உங்களுக்கு உடுத்தின ட்ரெஸ் இருக்குதுன்னா நீங்கள் தானம் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப நல்லது, உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா புதுசாக ஒரு உடை வாங்கி, ஆடை வாங்கி இல்லாதப்பட்டவங்களுக்கு, யார் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா ரொம்ப ஒரு சின்ன குழந்தை மாதிரி சந்தோஷப்படுவாங்களோ, அல்லது சின்ன குழந்தைக்கே கஷ்டப்படுற ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு ஒரு ட்ரெஸ் நீங்கள் வாங்கி கொடுக்குறது நல்லது. அதுக்கு ஒரு பர்த்டேக்கோ ஒரு தீபாவளிக்கோ கிராக்கர்ஸ் வாங்கி கொடுங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க, சாக்லேட்ஸ் வாங்கி கொடுங்க, டாய்ஸ் வாங்கி கொடுங்க. எதை பார்த்தா அந்த குழந்தைங்க சந்தோஷப்படுமோ வாங்கி கொடுக்குறது, ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மேம். 2026 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க வீட்டிலே செய்ய வேண்டிய வழிபாடு அப்படிங்கிறது என்னென்னா, ஒரே ஒரு நெய் தீபம் அது வீட்டில் ஏற்றணும். பொதுவாக வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் ஒரு தீபமாக இருக்கக்கூடாது. எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க ஒத்த விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு தீபம் அப்படிங்கிறது மட்டும் வீட்டில் எரியக்கூடாது. 2 தீபம், 3, 5 சில பேர் ஏற்றுவாங்க, 7 தீபம் ஏற்றுவாங்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஸோ வீட்டில் 2 தீபம் ஏற்றும் போது அதில் ஒரே ஒரு தீபமாவது
நெய் தீபமாக இருக்கணும். அந்த நெய் தீபம் மேற்கு பக்கமாக பார்த்த தீபமாக இருக்கிறதுங்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ரெகுலராக இதை நீங்கள் பண்ணிகிட்டே வர்றது நல்லது. ரெண்டாவது, வீட்டை கொஞ்சம் க்ளீனாக வைக்கிறது. குறிப்பாக பூஜை ரூம் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது. தேவையில்லாத இந்த சிலைகள்லாம் வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக அபிஷேகம் பண்ணணும். இந்த மிஸ்டேக்கை ரிஷபம் நிறையா பண்ணும். ஏன்னா 8ஆம் அதிபதி குரு. தப்புனா எங்கே பண்ணுவாங்கன்னா ஆன்மீகத்தில் தான் பண்ணுவாங்க. பக்தியாக இருப்பாங்க, தப்பாக கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ சிலை வழிபாடுகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக அபிஷேகம் நைவேத்தியம் பண்ணணும். உயிரோட்டம் இருக்கணும் அதில். ஸோ அது இல்லாமல் நீங்கள் பேருக்கு வச்சுட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் சாமியை வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணி ஒரே ஒரு நெய் தீபம் மேற்கு பக்கமாக பார்த்து ஏற்றி நீங்கள் கும்பிட்றது நல்லது. கனகதாரா ஸ்தோத்திரம்னு தமிழில் இருக்கும் யூடியூப்லேயே, டெய்லி கேட்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. நிச்சயமா. 2026 ரிஷபராசிக்காரங்க ஒரு தடவையாவது தரிசிக்க வேண்டிய கோயில் அப்படின்னா அது எந்த கோயில் மேம்? 2026 ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக போயிட்டு வர வேண்டிய கோவில் கோதை நாச்சியாரை போய் பார்க்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறாங்க ஆண்டாளம்மன். அவங்கள போய் ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில துளசி மாலை பெருமாளுக்கும் தாமரை பூ ஆண்டாளம்மனுக்கும் வாங்கிட்டு போய் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு ஜான்வரி மந்த்துக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல நாளில் அந்த புதன் அல்லது வெள்ளிக்கிழமையில போய் பார்த்துட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். நிச்சயமா மேம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி காவ்யா. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.